அதாவது இப்போ திருமணமான உடனே பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 1 மாதம் இல்லை ஒரு 2 மாதம் 3ஆவது மாதம் வெயிட் பண்ணுறாங்க. கண்டிப்பா. வெயிட் பண்ண உடனே அவங்களுக்கு குழந்தை உண்டாயிடுது. அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. திருமணமான உடனே ஒரு 3 மாதத்துக்கு மேலே குழந்தை நிற்கலைன்னா கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க பெற்றவங்க. நான் தள்ளி போதா, குழந்தை நின்றுச்சா அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த டைமில் போயிட்டு இவங்க விந்து பரிசோதனை பண்ணுவாங்க. லேப் டெஸ்ட்டில் தன்னுடைய விந்தை பரிசோதனை பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, உனக்கு அணுக்களே இல்லை. எப்படி? உங்களுக்கு அணுக்களே இல்லை. உயிரணுக்களே இல்லை, எப்படி குழந்தை பிறக்கும்? உயிரணுக்களே இல்லை, நில் கவுண்ட்டு 0 அப்படின்னா எப்படி குழந்தை பிறக்கும்? அப்போ லேபில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு உயிரணுக்கள் இல்லை, நில்லு, நீங்கள் குழந்தை பெற்றுக்க முடியாது. வயசுலேயே வந்து இதெல்லாம் நடக்குமா? ஆஹா, இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, அவர் என்ன திருமணம் பாதிப்பு ஏற்படுமா? அவர் 19 வயசுல கேட்டிருக்காரு இல்லையா? அவரோட கொஸ்டின் கரெக்ட். 19 வயசுல கைப்பழக்கம் பண்ணுறாருமா. திருமணமான உடனே அவருக்கு இது இதனால் பாதிப்பு வருமானு கேட்குறாரு. புரியுதா? புரியுது சார்.